पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकाय नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 660வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது அம்போதிஷாய், கொஞ்சம் ஷார்ட் தான். இது அம்போதிஷாயி என்று எம்பெருமானுக்கு ஏன் பெயர்? கடலிலே பள்ளி கொண்டவன். கடலிலே பள்ளி கொண்டவன், அது சிற எம்பெருமான் திருப்பார்களில் பள்ளி கொண்டிருக்கான். ஆனால் ஒரு கடலில் பள்ளி கொண்டவன் என்று கடலில் பள்ளி கிடந்தவன் என்று பொருள். இதற்கு அவசரப்படாதீர்கள்னார் ஒருத்தர். இன்னும் நிறைய யோசிச்சு பார்க்கணும். நாரதன் சொல்றாரு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் மதுரையில் படிக்க முடிஞ்ச பெரிய ஜவுளி கடைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. பேரை போட்டு ஜவுளி கடை அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த டையை ஒரு அடி அடிச்சுடுவாங்க, இன்ட்டு போட்டுருவாங்க, மேலே டல்னு போடுவாங்க. நீ அது டை டல்னு எத்தையோ சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜவுளி கடை அல்ல, அது ஜவுளி கடல். கடலில் எவ்வளோ தண்ணீர் கணக்கில்லையோ அப்படி எங்கள் கடையில் சாம்பிள்ஸோ மாடல்ஸோ டைப்ஸ்க்கோ கணக்கே கிடையாது. இது ஒரு ஜவுளி கடை அல்ல, இது ஜவுளி கடல் என்று சொல்வார். அதெல்லாம் கடலிலே பள்ளி கொண்டவன்னா ஜவுளி கடலாக கூட இருக்கலாம். அதனால் சில பேர் சொல்கிறாங்க, அவன் கடலில் பள்ளி கொண்டா ஆபரண கடலில் பள்ளி கொண்டான். எத்தனை ஆபரணங்கள், பல பலவே ஆபரணங்கள். ஆழ்வார் பாடுவதெல்லாம் அவனுக்கு தான் பொருத்தம். திருவேங்கடமுடையானுடைய ஆபரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வேற. இப்படிப்பட்ட ஆபரண கடலிலே இருப்பவன். அதனால ஆபரண ஜலதிஷாயின்னு சொல்லலாம். ஆனால் அவன் தரித்து கொண்டிருக்கிற மாலைகளை பார்த்தால் பூக்கடலிலே பள்ளி கொண்டவன் என்று சொல்லலாம். மாலைக்கு எத்தனை பேர், நீங்க எஸ்பிபிசி சேனல்ல நம்ம உபன்யாசத்துக்கு முன்னாடி கார்த்தால் ஒரு அம்மணி உபன்யாசம் பண்ணாங்கன்றது கேட்டேன். இந்த மாலைகளுக்கெல்லாம் கண்டிகைன்னு ஒரு மாலைக்கு பேர், ஒரு மாலைக்கு தோமாலைன்னு பேர். இந்த மாலைன்னு சொல்லி மாலைகளின் பெயரே ஒரு அகராதியாக கொடுத்தாங்க அந்த அம்மா. அப்படின்னா எவ்வளோ மாலை தரித்து கொள்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் எவ்வளோ மாலைகளுக்கு பெயரே போட்டு ஒரு அகராதி போட வேண்டியிருந்தால், பகவான் மாலை கடலிலே பூக்கடலிலே பள்ளி கொள்கிறான், அதோடு சேர்ந்திருக்கான். இதெல்லாம் மட்டும் பெரிய விசேஷம் இல்லை. திருப்பானா இது நம்ம பெரியாழ்வார் பாடுறார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு
ஓடி வந்து என் மலக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினையே. பனிக்கடல்ல பள்ளி கொள்றவன் திருவேங்கடமுடையான். சென்னியோங்கு திருவேங்கடமுடையான்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை ஆரம்பிச்சு பாடுறார் பெரியாள். அந்த பனிக்கடலிலே பள்ளிகோளை பழக விட்டது. பனிக்கடலில் படுறதை விட்டுட்டு ஓடி வந்து, எம்பெருமானே என் உள்ளத்திலே நீ வந்து இருக்க வேண்டும் என்று வேண்டி வரை ஓடி வந்தான். எங்கேயாவது என் மனசு மாறிடுமோன்னு நினைச்சான் போல இருக்கு. என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாள நம்பி, அதை விட்டு என் மனக்கடல்ல வந்து பள்ளி கொண்டிருக்க. என் மனமும் பெரிய கடல், இதில் அலைகள் ஓய்வதே இல்லை. அலைகள் ஓயாத கடல் போல உள்ள என் மனம், அதிலே வந்து பள்ளி கொண்டிருக்கிறாய். எம்பெருமானே, நீ அணிக்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாய், நீ மலர்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாய், நீ என்னுடைய மனக்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாய். நீயே ஒரு கடல் தான். கடல்ல படுத்தா மாதிரி கடலாகிய நீ அணிக்கடல், மனக்கடல், அலர்கடல் என்று இந்த கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாய் என்று பெரியாழ்வார் அனுபவித்து பேசுகிறார். அப்படி வந்து பள்ளி கொண்டிருக்கிற பெருமான். அது மட்டுமல்ல சுவாமி, கருணாகரன் போன்றவர்கள் வேண்டிய பொழுது அவர்களுக்கு உடனே நெஞ்சிலே இடம் விட்டு, நான் வந்துட்டேன்டா கவலைப்படாதுன்னு உட்கார்றான். என்னுடைய பாவக்கடல், அது நெஞ்சு ஃபுல்லா பாவம், அந்த பாவக்கடலையும் பள்ளி கொண்டிருக்கான். அதில் எம்பெருமானை அலைகடல் பள்ளியான் என்று சொல்லும் பொழுது அணிகடல் பள்ளியான் என்று சொல்வேனா, அல்லது அலர்கடல் பள்ளியான் என்று சொல்வேனா, அல்லது பெரியாழ்வார் மனக்கடல் பள்ளியான் என்று சொல்வேனா, அல்லது என்னுடைய பாப்பக்கடலிலே பள்ளி கொண்டிருப்பேன் என்று சொல்வேனா? அதனால கடல் பள்ளியான்னு சொன்ன இந்த கடல் அனைத்தையும் போட்டுக்கொள் என்று அற்புதமான திருநாமம். அன்னைக்கு கடலிலே பகவான் பள்ளி கொண்டிருக்காருன்னா சிம்பிளா நினைக்காதீங்க. அந்த கடல்கிறது இந்த கடலையும் தான் சொல்றதுன்னு புரிஞ்சுக்காதீங்க. அண்ணண்ட நிறைய ஆழ இருக்கு. பக்தர்களுடைய மனக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கான். அதே மாதிரி உலகத்தில் உள்ள அழகான ஆபரணங்கள் அவைகளுக்கெல்லாம் நடுவில் அவன் தான் பள்ளி கொண்டிருக்கான். எத்தனை கடல் அவனுக்கு இருக்கு. அணிக்கடல் இருக்கு, அலர்கின்ற மலர்கடல் இருக்கு, அதே மாதிரி பெரியாழ்வார் போன்ற அடியவர்களுடைய மனக்கடல் இருக்கு, கருணாகரன் போன்ற பாவிகளுடைய பாப கடல் இருக்கு. இப்படி இத்தனை கடலோட கடல் மகள் கணவன் ஆகிய திருவேங்கடமுடையான் கடலிலே பள்ளி கொள்கின்றார் என்று சொன்னால் எந்த கடலை சொல்லுது? அதுவே பல கடல்கள் இருக்கின்றன. அதில் இந்த அற்புதமான திருநாமத்தை நாரதர் சொல்றார். ஸ்வேத தீபம் ஒரு தீவு, திருப்பார்கடலில் ஒரு தீவு. அது அங்கே எல்லாரும் எம்பெருமானே நினைத்து பார்ப்பார்களாம். நாரதருக்கு தான் பகவான் உள்ள ரொம்ப பக்தியோடு இருக்கிற நாரதர் பகவானின் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணன்ட்ட விண்ணப்பம் பண்றார். நான் உன்னை நன்கு சேவிக்கணும், எங்க நன்னா சேவிக்கிறாளோ பக்தர்கள் அங்கே அழைத்துன்னு போ, அங்க சேவை கொடு. நாரதா நீ ஸ்வேத தீபம் போறார். அங்க இருக்கிற அத்தனை பேர் சந்திரன் மாதிரி இருக்கா, மூன் மாதிரி நல்ல ஒளி, நல்ல கூலா இருக்கா. எல்லாம் கேப்டன் கூல்னு சொல்றாங்க. அத்தனை பேரும் கூலா இருக்கா. ஆனா எல்லாரும் நாரதர் வந்த உடனே பார்த்தாலே பொருட்படுத்தல. ஹலோ நாரதா வெல்கம் சொல்லல, ஹவு டு யூ டு நாரதான்னு கேட்கல. ஏன்னா அவர் பகவானே ஸ்மரிச்சுட்டு நாரதர் நின்னார். அந்த அவருடைய பக்தியும் அவருடைய ஈடுபாடையும் பார்த்து நாரதர் அயர்ந்து போயிட்டார். நாரதா அப்படின்னு காதில் ஒரு குரல் கேட்டு, மெல்லிய குரல், இந்த மாதிரி நான் இங்கே இந்த சேவை யாருக்கும் கொடுக்கறதில்ல, உனக்கு தான் கொடுத்தேன். இங்கே ஏகத்தர், துவிதர், திருத்தர் என்று 3 பேர் பிரம்மாவனுடைய புத்திரர்கள். அவர்களுக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்தேன். அவர்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நாள் நான் வைக்கலை. ஏன்னா இவர்களுக்கு நீ உன் ப்ரெசன்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஜோரான சர்பத் சாப்பிட்டுட்டே இருக்குச்சே, அதில் திடீர்னு ஒரு விதை வந்தால் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு ஜூஸ் தாங்க சார் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு ஒருத்த கொண்டு கொடுத்தான்னா, சாத்துக்குடி ரசம் ஆனந்தமாக சாப்பிட்றச்சே வெயிலுக்கு, அதில் 2 விதை வந்ததுன்னா எப்படி இருக்கும்?
அதுதான் தண்ணீர் துரும்புன்னு சொல்லுவாங்க. நல்லா பானகம் சாப்பிடும் பொழுது ஏதே நாக்கில் இடையூறு வந்துவிடுதுன்னா பாலக ருச்சி போயிடும். பாதாம் அந்த காலத்தில் தொன்னையில் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டா தொன்னையிலேருந்து ஈர்க்கு பாதாம் காலில் வந்ததுன்னா பாதாம் கீர் இருந்த நிலையாகும். அந்த மாதிரி நாரதா இவர்கள் சாப்பிடு கொண்ட பாதாம் கீருக்கு நீ துரும்பாக இருக்காது. ஏகத்தர துத்தத்தை வரட்டேன், உனக்கு கொஞ்ச நாளைக்கு கூட டைம் கொடுக்குறேன், ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். நாரதர் நினச்சி பார்க்குறார், இந்த எம்பெருமான் இவர்களுடைய பக்தி கடலில் பள்ளி கொண்டிருக்கான் அப்படின்னு மெய் சிலிர்க்க ஓடி வந்து நின்றார் பத்ரிகாசிரமத்தில். அப்பனே இப்படி சேவை சாச்சேன், ரொம்ப நன்றினார், உனக்கு தாண்டா பண்ணியிருக்கேன், இது வேற யாருக்கும் பண்ணல. ஆனால் அந்த ஸ்வேத தீப வாசிகள் போல வாழும், என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவேன். அப்படி கடல் போல கடலில் இருந்த கடலாக இருக்கக்கூடிய எம்பெருவானை கடற்பள்ளியான் அம்போதிசாயி என்று சொல்வதிலே என்ன பிழை? அன்பர்களே, இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். அம்போதிசாயீதி விபாதி நாம்னா பூஷாப்திசாயி குசுமாப்திசாயி ஸ்ரீவிஷ்ணு சித்தாதி மனோப்திசாயி மதீய பாபம்பு நிதேஷ்டாயி அம்போதிசாயினே நமகா, அம்போதிசாயினே நமகா. இதற்கு தமிழ் பாட்டு. அலமிகு கடலில் கிடந்திடுவானாம், அணிகலன் கடலில் கிடந்திடுவானாம், அலர்மலர் கடலில் கிடந்திடுவானாம், பெரியாழ்வார் மனக்கடலில் கிடந்திடுவானாம், அடியேன் பாவக்கடலை அழிக்க கிடப்பானாம். எனவே கடலில் கிடந்த கடல் அம்போதிசாயி அண்ணல் திருவேங்கடமுடையான். அம்போதிசாயினே நமகா. நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.